பாருங்க, அனிமல் பிசியாலஜி, விலங்கு உடலியல்ல பார்ட் 4. ஸோ இந்த பார்ட் 4ல வந்து நெர்வஸ் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது என்ன, அதுல எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது, வாட் ஆர் தி டிஸ்டிங்க்ட் காம்பனன்ட்ஸ், அதெல்லாம் இங்க பார்க்க போறோம் கம்ப்ளீட்டாவே. கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் முழுவதுமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க வந்து ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க தயாராவீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நெர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன. ஸோ நெர்வஸ் சிஸ்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நெர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். எப்படியானது? மேட் அப் ஆஃப் நெர்வஸ் டிஷ்யூஸ், மேட் அப் ஆஃப் நெர்வஸ் டிஷ்யூஸ் ஆனதுங்க. புரியுதுங்களா? நெர்வஸ் டிஷ்யூஸ்னா என்ன? நரம்பு திசுக்களால் ஆனது. நரம்பு திசுக்களால் ஆனதுதான் இந்த நரம்பு மண்டலம். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுல எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கூறுகள், காம்பனன்ட்ஸ்னா கூறுகள். எத்தனை கூறுகள் உள்ளது அப்படின்னா 3 கூறுகள். ஒண்ணு வந்து பாருங்க, நியூரான்ஸ், நியூரோகிளியா, நெர்வ் ஃபைபர்ஸ். இந்த 3த்தையும் படிச்சு வச்சுங்க, இதான் முக்கியமானது. நியூரான்ஸ், சரிங்களா? நியூரான்கள், அதே பேர் தான் நியூரான்கள். அதே போல தமிழ் எழுத தேவையில்ல, நியூரோகிளியாக்கள், நரம்பு நாரிழைகள் அப்படின்னு தமிழ்ல தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நியூரான்கள் அப்படின்னா என்ன? அதுதான் நெர்வ் செல்லுங்க, நெர்வ் செல். இந்த நியூரான், இந்த நெர்வ் செல் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் நெர்வஸ் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து முழுவதுமாக பார்க்க போறோம். அதோட அடிப்படைகள் என்னன்னா அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த செல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு டு டிடெக்ட், ரிசீவ், டிரான்ஸ்மிட் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி. அருமையான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஸ்பெஷலைஸ்டு. நரம்பு செல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது நம்ம உணர்றதுக்கு, அதே போல வந்து மற்ற இடத்துல வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறதா இந்த நியூரான்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த செல் பொறுத்த வரைக்கும், இந்த நியூரான் செல்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹியூமன் பாடியில எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். The information is conducted. The information is conducted through neurons in the form of electrical impulses. எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் தான் இந்த வேலையே செஞ்சுட்டு இருக்கிறாமா. எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சொல்றதுங்க, எலக்ட்ரிக்கலி பிரெயின்ல போயிட்டு அது வந்து தூண்டுகோலா அமைஞ்சு பாடியில் உள்ள அனைத்து பாட்டையும் ஒன்று சேர்ந்து அது வந்து எஃபெக்டா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதா இது முக்கியமான நெர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நியூரோகிளியா அப்படிங்கிறோம். நியூரோகிளியாக்கள். நியூரோகிளியா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த ஒரு பாயிண்ட், கிளியல் செல், கிளியல் செல்கள். கிளியல் செல்கள் தமிழ்லயே அதான், இங்கிலீஷ்ல அதான். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எக்ஸைட்டிங் சப்போர்ட்டிங் செல், நான் எக்ஸைட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் செல். அதாவது நரம்பு மண்டலத்தில் இது துணை செல்களாக காணப்படுகிறது. சப்போர்ட்டிங் செல் என்ன அர்த்தம்? துணை செல்களாக இது செயல்படுகிறது. They do not initiate or conduct nerve impulse. இந்த நியூரான்கள் நரம்பு தூண்டலின் உருவாக்கத்திலோ அல்லது கடத்துவதிலோ ஈடுபடுவதில்லை. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். கூற்றுகள் காரணங்களை கேட்பான். They do not initiate or conduct nerve impulses. யாருங்க? நியூரோகிளியா.
மொத்தம் 3 பார்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? என்னென்ன 3 பார்ட்? அது நியூரோகிலியா, நெர்வ் ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் நியூரான்கள். 2வது பார்ட் நியூரோகிலியா என்ன பண்ணுது அப்படின்னா, they do not initiate or conduct nerve impulse அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெர்வ் ஃபைபர்ஸ், நரம்பு நாரிழைகள், இது பாத்தீங்கன்னா மிக நீளமானது, லாங் ஸ்லெண்டர் ப்ராசஸ் ஆஃப் நியூரான்ஸ். புரியுதுங்களா? மிக நீளமான மெல்லிய செயல்பாடு பகுதி நரம்பு நாரிழைகள். நரம்பு நாரிழைகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு கற்றையாக பண்டில்டுனா கற்றையாக உருவாகுது. கற்றை bundle up together to form nerves. ஓகேங்களா? அப்போ எப்படின்னா இந்த நரம்பு நாரிழைகள் நிறைய பல நரம்பு நாரிழைகள், நம்பர் ஆஃப் நெர்வ் ஃபைபர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கற்றையாக ஃபார்ம் பண்ணுதாமா. ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு நியூரானை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த நியூரான் தான் இந்த ஒரே ஒரு நியூரான். இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துடணும். என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியல, இதுதான் வந்து ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அந்த நியூரான்கள். இது இயற்கையாக அமைந்த நியூரான்கள். இந்த இயற்கையான நியூரான்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு ஏஐட்ட உருவாக்குறாங்க. அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரே ஒரு நரம்பு இது நியூரான். சரிங்களா? என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. படத்தை நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம், புக் வச்சிருந்தீங்கன்னா புக்லயும் பார்க்கலாம். இந்த ஒரு சென்ட்ரு பிளேஸ் பாருங்க, அதுதான் நியூக்ளியஸ். அந்த சென்ட்ரு பிளேஸ் இருக்கிறதா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து உட்கரு, சென்ட்ரு பிளேஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த மேல பிரான்ச்சஸ்லாம் தெரியுது பாத்தீங்களா? அந்த பிரான்ச்சஸ் டென்ட்ரைட்ஸ் சொல்லுவோம். அதான் வந்து டென்ட்ரைட்டிகள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடியது சைட்டான்கள், சைட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது செல் உடல். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த சைட்டானுக்கு கீழே என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சான் அப்படின்னு இருக்கும், ஆக்சான். அதுக்கப்புறம் நிறைய நோட்ஸ், அது ரான்வீரின் கணுக்கள், நோட்ஸ் ஆஃப் ரான்வீர். அதுக்கப்புறம் மெயிலின் ஷெல்த், மெயிலின் உரை, ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் கிளைத்த முடிவு பகுதி. இந்த பாட்டு இந்த இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நேமிங்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த பார்ட்ஸ்ல ஏதாவது கேட்டு இது எங்க காணப்படுது, எந்த சிஸ்டத்துல, ஸ்கெலிக்கல் சிஸ்டம்லையா இல்ல நர்வஸ் சிஸ்டம்லையா டைஜஸ்டிவ் சிஸ்டம்லையா சொல்லி கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க தயாராகிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போல சைட்டான் பத்தி பார்க்க போறோம். சைட்டான்கள், சைட்டான் இது ஜெனரலி என்ன சொல்றோம் தமிழ்ல, செல் உடல். சரிங்களா? செல் உடல் அப்படின்னு சொல்றோம். ஜெனரலி இதுக்கு வந்து பேர் வந்து செல் உடல் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க, படிச்சுக்கங்க. செல் பாடின்னு சொல்றோமா, இன்னொரு பேருங்க பெரிகாரியான், பெரிகாரியான்கள். படிச்சு வச்சுக்கோ. தமிழ்லயும் அதான் வர இன்ஃபர்மேஷன்ஸ், இங்கிலீஷ்லயும் அதேதான். பெரிகாரியான்கள் அப்படின்னா சைட்டான் என்று அர்த்தம். இது எங்க காணப்படும்? it has central nucleus with abundant cytoplasm. abundant in cytoplasm. அதாவது இந்த பெரிகாரியான் பார்த்தீங்களா, இது வந்து எங்க அமைனா மைய உட்கருவில் உட்காரும். பட் சைட்டோபிளாஸ்ட்ல உட்கார்ந்துச்சு அப்படின்னா அது நியூரோபிளாசம். அதுக்கு பேர் வந்து நியூரோபிளாசம். அதாவது இதன் மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பி உள்ள பகுதி தான் நியூரோபிளாசம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைட்டோபிளாசம் இருக்கு பாத்தீங்களா, சைட்டோபிளாசம் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் கிரானுலர்ஸ். கிரானுலர்ஸ்னா என்ன மீனிங்? பெரிய துகள்கள், பெரிய துகள்கள் காணப்படுங்க இங்க இந்த சைட்டோபிளாசத்துல. அததான் நிஸ்ஸில்ஸ் கிரானுவல்ஸ். படிச்சுக்கோ, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. நிஸ்ஸில்ஸ் கிரானுவல்ஸ்.
நிசில் துகள்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தில் காணப்படும். சைட்டோபிளாசத்தில் காணக்கூடிய பெரிய பெரிய துகள்கள் தான் நிசில் கிரானுவல். அதர் ஆர்கனெலிஸ் எங்க சைட்டோபிளாசத்துல இது மட்டும் இல்லாம வேற நுண்ணுறுப்புகளும் காணப்படும். அது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்கள், லைபோசோம்கள், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா? தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான், ரைபோசோம் தான், லைசோசோம்கள் லைசோசோம் தான். இதுக்கு பேரு எண்டோபிளாச வலைப்பின்னல். எண்டோபிளாச வலைப்பின்னல் புக் வச்சிருந்தீங்கன்னா தெரியும், புக் இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டோபிளாச வலைப்பின்னல். இந்த சைட்டான்ல இது எப்படி இருக்கும்? நியூரான்ஸ் இருக்கும், do not have ability to divide. இது ஒரு கொஸ்டின்ங்க. சரிங்களா? இந்த நியூரான்கள் எது? சைட்டான் என்கின்ற நியூரான்கள் பகுப்படையும் தன்மை அற்றவை. பகுப்படையும் தன்மை அற்றவை, பகுப்படை அடையாது. ஓகேங்களா? several neurofibrils are present in cytoplasm. cytoplasmல வந்து என்ன இருக்கு? neurofibrils. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாச வலைப்பின்னத்துல நுண் இலைகள், நியூரோஃபிப்ரில்ஸ்னா நுண் இலைகள் காணப்படுதாமா. எதுக்கு அப்படின்னா help in transmission of nerve impulses, transmission of nerve impulses to and from the cell body. அதாவது நரம்பு தூண்டுதல் செய்யறாங்களாம். இவங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க? சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய அந்த நுண் இலைகள் டிரான்ஸ்மிஷன் பண்றாங்க. டிரான்ஸ்மிஷன் என்ன? கடத்துதல் வேலை செய்வாங்க. அதுக்கு தூண்டுகோலாக இருப்பாங்க. அந்த தூண்டுகோல் எப்படி இருக்கு தெரியுங்களா? டு அண்ட் ஃப்ரம், போயிட்டு திரும்பவும் வரும். முன்னும் பின்னும் கடத்த உதவக்கூடிய வேலைகள் செய்வதுதான் இந்த சைட்டான்ல இருக்கக்கூடிய, சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய நுண் இலைகள். அடுத்து பாருங்க ஆக்சான். ஆக்சான் இது முக்கியமானது. ஆக்சான் இஸ் சிங்கிள் elongated slender projection. முக்கியமான பாயிண்ட். சிங்கிள்னா தனித்த, elongatedனா நீளமான, ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன்னா மெல்லிய அமைப்பு. சரிங்களா? சிங்கிள்னா உங்களுக்கு தெரியும், இது நீளமான மெல்லிய அமைப்பு கொண்டதுதான் இந்த ஆக்சான்கள். புரியுதுங்களா? சரி, எண்ட் ஆஃப் ஆக்சான், அந்த ஆக்சான் இருக்கக்கூடிய அது நுனி பகுதி இருக்கு பாருங்களா, terminates as fine branches which terminate into knob-like swellings called synaptic knob. இத படிச்சுக்கோ, synaptic knobs. இது கேட்பாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சான் ஒரு தனித்தே நீளமான மெல்லிய அமைப்பு இருந்தாலும் இதனுடைய முடிவு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நுனி பகுதி, அந்த நுனி பகுதியில ஒரு தனித்தே நீளமான மெல்லிய அமைப்பு இருந்தாலும் நாங்க தமிழ்ல நாம்னா குமிழ். சரிங்களா? குமிழ். இந்த சினாப்டிக் நாப் அப்படிங்கிறது சினாப்டிக் குமிழ் காணப்படுவோமா. சினாப்டிக் குமிழ் எங்க காணப்படும்? ஆக்சான்ல நுனி பகுதியில காணப்படும். ஓகேங்களா? சரி. Plasma membrane of axon is called axolemma. பாருங்க, axolemma அப்படிங்கிறது என்னது? பிளாஸ்மா மெம்பரான் கொண்டுள்ள ஆக்சான். அதாவது ஆக்சானில் பிளாஸ்மா ஜவ்வு இருக்குமாமா. ஆக்சான்ல ஒரு பிளாஸ்மா ஜவ்வு இருக்கும். அந்த பிளாஸ்மா ஜவ்வுடைய பெயர் வந்து ஆக்சோலெம்மா. ஓகேங்களா? பட் சைட்டோபிளாசம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சோபிளாசம். ஏற்கனவே பார்த்தோம், சைட்டான் இருந்தா பார்த்தோம் இல்லையா, நியூரோபிளாசம் பார்த்தோம் இல்லையா, அடுத்து அதே போல ஆக்சோபிளாசம். அதாவது ஆக்சான்ல பிளாஸ்மா ஜவ்வு இருந்துச்சு அப்படின்னா ஆக்சோலெம்மா இருக்கும். சைட்டோபிளாசம் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சோபிளாசம் இருக்கும். ஓகேங்களா?
இவங்க என்ன பண்றாங்க? இட் கேரிஸ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் தி சைட்டான். இவங்களுடைய வேலைகள் என்னங்க? இவை தூண்டல்களால் சைட்டானில் இருந்து எடுத்து செல்கின்றன. இந்த ஆக்சோலெம்மாவும் ஆக்சோபிளாசம் என்ன பண்ணுதுங்க? இட் கேரிஸ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் தி சைட்டான். இது ஆக்சான்ல இருக்கக்கூடிய என்னென்ன கவர்டு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டிவ் ஷெல்த் ஒன்று இருக்கலாமா. அந்த ப்ரொடெக்டிவ் ஷெல்த்துக்கு பேரு மெய்லின் ஷெல்த். மெய்லின் ஷெல்த் படிச்சு வச்சு கேட்பாங்க. மெய்லின் ஷெல்த், அதாவது மைலின் உறை. மைலின் உறை. ஸோ மைலின் உறை எங்க காணப்படும்? ஆக்சான்ல காணப்படும். ஆக்சானை ஒரு பாதுகாப்பு உரையாக காணப்படுவது இந்த மைலின் உறை, which is further covered by layer of Schwann cells, Schwann cells சொல்லுவாங்க. மேலும் இது பாத்தீங்கன்னா மைலின் உறை இருந்ததுக்கு அப்புறம் இதன் மேல ஸ்வான் செல், ஸ்வான் செல்கள், ஸ்வான் செல்கள் காணப்படும். ஸ்வான் செல்ஸ் லேயர்கள், அடுக்குகள் காணப்பட்டுச்சுன்னா அது நியூரிலெம்மா. அது பேர் தான் நியூரிலெம்மா. நியூரிலெம்மா எங்க காணப்படும்? ஆக்சான்ல காணப்படும். சரிங்களா? நியூரிலெம்மா ஆக்சான் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சானை பாதுகாப்பதற்கு தேவைப்படுது. சரிங்களா? பாதுகாக்கக்கூடிய வேலை செய்து இந்த நியூரிலெம்மா. நியூரிலெம்மால அடுக்கு இருக்குதுங்க. அந்த அடுக்கு என்ன அடுக்கு பேரு? ஸ்வான் செல்கள் அடுக்கு. ஸ்வான் செல்கள் அடுக்கு காணப்படும். இந்த மைலின் ஷெல்த் பார்த்தோம் இல்லைங்களா? மைலின் உறை breaks at the intervals by depressions called nodes of Ranvier. படத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த nodes of Ranvier, Ranvier கணுக்கள். அந்த Ranvier கணுக்கள் இருக்கு பாத்தீங்களா? அது மெய்லின் ஷெல்த். அந்த மெய்லின் உறை அதாவது பிரிஞ்சு உடைஞ்சு சரிங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா உரை தொடர்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளிகள் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ரான்வெரின் கணுக்கள். ரான்வெரின் கணுக்கள். நோட்ஸ் ஆஃப் ரான்வெரின்னா அர்த்தம் ரான்வெரின் கணுக்கள். இந்த ஆக்ஷன் the region between the nodes is called internodes. அதாவது ஒரு நோட்ஸ்க்கும் ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் இடையே இருப்பது கணுவிடை பகுதி. கணுவிடை பகுதி. மேலின் ஷெல்த் பார்த்தோம் இல்லையா? மேலின் உறை அது எப்படி, என்ன எதுக்காக பயன்படுகிறது, என்ன வேலை செய்கிறது? acts as insulator and ensures rapid transmission of nerve impulses. இது முக்கியமானது இல்லையா? அதாவது அந்த மைலின் உறை ஒரு பாதுகாப்பு உரையாக செயல்பட்டது மட்டும் இல்லாம நரம்பு தூண்டல்கள் மிக விரைவாக கடத்தப்பட உதவுகிறது. அந்த மைலின் உரைகள் இந்த ஆக்சான்ல அதாவது பாதுகாப்பு உரையாக மட்டும் இல்லாம ensures rapid transmission அப்படின்னா நரம்பு தூண்டல்களை மிக விரைவாக கடத்தப்பட இது உதவுகிறது. A junction between synaptic knobs of axon of one neuron and dendron of next neuron is called a synaptic junction. Synaptic junction. சினாப்டிக் ஜங்ஷனுக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல என்னன்னா சினாப்டிக் இணை பகுதி. இணை பகுதி. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சினாப்ஸ். இதுக்கு பேர் தான் சினாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்ல சினாப்ஸ். சினாப்ஸ் இருக்கு இல்லையா? அது ஒரு இணைப்பகுதி. அது ஒரு சினாப்டிக் இணைப்பகுதி. இது எங்க காணப்படுது அப்படின்னா சினாப்டிக் நாப்ஸ், அது சினாப்டிக் குமிழுக்கும் ஒரு நியூரான்ல இருந்து மற்றொரு டென்ட்ரானுக்கும் இருக்க இடையில. என்ன சொல்றான்? ஒரு நியூரானின் சினாப்டிக் குமிழ் பகுதிக்கு மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் இணையும் பகுதிக்கு இடையே காணப்படக்கூடிய அந்த இடைப்பகுதி தான் சினாப்டிக் இணைவு பகுதி.
சரி இது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் நியூரான் கேன் பாஸ் டு அனதர் நியூரான். புரியுதுங்களா? ஒரு நியூரான்களிலிருந்து மற்றொரு நியூரான்களுக்கு தகவல்களை கடத்தக்கூடிய வேலைகளை செய்யுது. அப்படி கடத்தும் போது ஜங்ஷன்ஸ் வித் ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஒரு வேதிப்பொருட்களை அது எடுத்துக்கொண்டு செல்கிறது. அந்த வேதிப்பொருளின் பேரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். படிச்சுக்குவாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள். அல்லது இதுக்கு பேர் வந்து நரம்பு உணர்வு கடத்திகள். நரம்பு உணர்வு கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது முக்கியமானது கேட்பாங்க. ஸோ ஆக்சான்ல இருக்குது, எங்க மூளையில இருக்கக்கூடிய நரம்புல இருக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து இந்த நரம்பு உணர்வு கடத்திகள். ஒரு கெமிக்கல்ஸ் வந்து நம்ம டக்குன்னு ஒரு வெளியே வருங்க. வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சூட உணர்வோம், வலிய உணர்வோம், வெளிச்சத்தை உணர்வோம், எல்லாத்தையுமே ஸ்பான்டேனியஸா உணரக்கூடியது அருமையான பிளேஸ் எங்க ஆக்சான்ல நடக்குது. ஓகேங்களா? The important neurotransmitter is released by neurons is called, பாருங்க இது முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. பேர் என்னங்க? அசிடைல் காலின். அசிடைல் காலின். அந்த கெமிக்கல் பேர் தெரியுங்களா? அசிடைல் காலின். அசிடைல் காலின் சொல்றீங்களா? இது தாங்க இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நரம்பு உணர்வு கடத்திகள் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அசிடைல் காலின். இது மாதிரி முக்கியமான பகுதியை மீண்டும் மீண்டும் நீங்க படிக்கணும். அசிடைல் காலின் என்பது, சரிங்களா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த பகுதியில பாக்குறோம். இந்த அசிடைல் காலின்ஸ் அதுல வந்து அதுல இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் சாம்பல் நிற பகுதியாக காணப்படும். சரிங்களா? இருக்கட்டும். இந்த நெர்வ் ஃபைபர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நெர்வ் ஃபைபர்ஸ் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் செல்ஸ். பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் செல்ஸ். அதாவது இந்த நரம்பு இலைகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த நரம்பு இலைகள் ரெண்டு வகையாக காணப்படுமாமா. அந்த நரம்பு இலைகள் எப்படி இருக்கும்? மைலின் உறை உள்ளது, மைலின் உறை இல்லாதது. சரிங்களா? அதாவது மைலின் உறையுடன் காணப்படக்கூடிய நரம்பு செல்கள், மைலின் உறை அற்ற நரம்பு செல்கள் ரெண்டு இருக்குது இல்லையா? ரெண்டு என்னன்னு பார்க்கலாம். மெய்லினேட்டட் நெர்வ் ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? மெய்லினேட்டட் நெர்வ் ஃபைபர்ஸ். இப்போ ஆக்சான்ல மெய்லின் உறை இருந்துச்சு அப்படின்னா அது மெய்லினேட்டட் நெர்வ் செல்ஸ். மைலின் உறையுடன் கூடிய நரம்பு பேர். நான் மெய்லினேட்டட் நெர்வ் ஃபைபர் என்ன அர்த்தம்? மைலின் உறை மேல உரையாக காணப்படாத இருக்கக்கூடிய ஆக்சான், அது வந்து நான் மெய்லினேட்டட் நெர்வ் ஃபைபர்ஸ், மைலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ மெய்லினேட்டட் நான் மெய்லினேட்டட் நெர்வ் ஃபைபர்ஸ் form the white matter and gray matter of the brain. ஆடு உடைய மூளைய பாத்தீங்கன்னா தெரியும், கழுவும் போது தெரியும். கழுவிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆடு மூளையை கழுவும் போது, ஏன்னா அதான் வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த மண்டை வந்து உடைச்சு மூளையை தனியா போட்டு ஒரு கவர்ல போட்டு கொடுப்பாங்க கடையில. அங்க பாத்தீங்கன்னா கிரே கலர்ல சாம்பல் நிறத்திலும் ஒரு பொருள் காணப்படும், வெள்ளை நிறத்திலும் ஒரு காணப்படும். எங்க? மூளையில, நம்ம மண்டையில இருக்க மூளையில. சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, the myelinated non-myelinated nerve fibers form the white matter and the gray matter of the brain. அப்போ மூளையின் வெண்ணிற பகுதி மைலின் உறைகளால் ஆனது. புரியுதுங்களா? வெண்மை பகுதியா இருக்கக்கூடிய மூளையில மைலின் உறைகளால் ஆனது. கிரே இருக்கு பாத்தீங்களா, சாம்பல் பகுதி, அது மைலின் உறையற்ற நரம்பு செல்களால் ஆனது. புரியுதுங்களா? அப்போ மைலின்ங்கிறது ஒயிட், நான் மைலின்ங்கிறது கிரே. அவ்வளவுதான்.
இது ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் கேட்டாங்கன்னா சொல்றது தயாராகி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம்ல பிஎன்எஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பிஎன்எஸ் இஸ் மேட் அப் ஆஃப் nerve which connects the brain and spinal cord to all parts of the body. அதாவது ஹியூமன் நர்வ் சிஸ்டத்துல வந்து 3 வகையான நரம்புகள் காணப்படுதாமா. சரிங்களா? பாருங்க, ஒண்ணு என்னது பிஎன்எஸ். பிஎன்எஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிஃபரல் நெர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நெர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நெர்வஸ் சிஸ்டம்னா தமிழ் என்ன? புற அமைவு நரம்பு மண்டலங்கள். அதே போல சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம். மூன்றாவது ஏஎன்எஸ், ஆட்டோனோமிக் நெர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். அப்போ நரம்பு மண்டலத்தில் 3 வகையான நரம்பு மண்டலங்கள் காணப்படுது. சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நெர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனோமிக் நெர்வஸ் சிஸ்டம். இப்போ இதனுடைய வேலைகள் என்ன அப்படிதான் இங்க பார்க்க போறோம். பாருங்க, பிஎன்எஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நெர்வ்ஸ். பிஎன்எஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நெர்வ்ஸ் which connect the brain and spinal cord to all parts of the body. ஏஎன்எஸ் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஆட்டோனமிக் நர்வ்ஸ் இட்ஸ் a sympathetic and parasympathetic nerves. sympathetic and parasympathetic nerves. இப்போ சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தானியங்கு, சரிங்களா, தானியங்கு நடக்கும். சிம்பத்தட்டிக்னா பேராசிம்பத்தட்டிக் இருக்குது, அதாவது பரிவு நரம்புகள் எதிர்பரிவு நரம்புகளால் ஆனவை. பரிவு நரம்புகள் எதிர்பரிவு நரம்புகளால் ஆனவை. இப்ப அந்த மூளை இருக்கு பாத்தீங்களா, அந்த மூளையோட படகத்தை தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கங்க. செரிபெரம், செரிபெரம், செரிபெரம் என்ன படிக்க போறோம். செரிபெரம் தான் பெருமூளை. ஹைப்போதாலமஸ், தமிழ் ஹைப்போதாலமஸ் கேள்விப்பட்டிருக்க முடியாது. பிரெயின்ல சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி பேரு பிட்யூட்டரி சுரப்பி. பான்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. மெடுலா அப்படின்னு இருக்குது. பிரெயின் ஸ்டெம் மூளை தண்டு. செரிபெல்லம், செரிபெல்லம் அப்படிங்கிறது சிறு மூளை. மிட் பிரெயின் அப்படிங்கிறது நடு மூளை. வென்ட்ரிகல்ஸ், கார்பஸ் அலோசம்ஸ், கார்பஸ் கலோசம்ஸ், அதுக்கப்புறம் வென்ட்ரிகல்கள். இது எல்லாமே மனித மூளையில் காணப்படக்கூடியது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் சென்டர். அதான் பிரெயின் தான் என்ன பண்றாங்க, கண்ட்ரோலிங் சென்டர்ஸ் ஆஃப் ஆல் தி பாடி ஆக்டிவிட்டிஸ். நம்ம மூளை தான் உடலில் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. It is covered 3 connective tissues membrane called meninges. meninges meninges படிச்சு வச்சுக்கோ. meninges எங்க காணப்படும் அப்படின்னா, இந்த meninges வந்து மூளையில் காணப்படுவது. எக்ஸாம்பிள் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மூளை உறை. புரியறதுக்காக எழுதுறோம், மூளை உறை. மூளை உறைகள் தான் meninges, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூஸ். இது பாதுகாக்குது. இட் இஸ் கவர்ட் பை 3 கனெக்டிவ் டிஷ்யூஸ். மூளையை பாதுகாக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா meninges, மூளை உறை. இந்த மூளையில பாத்தீங்கன்னா டியூராமீட்டர், டியூராமேட்டர், சரிங்களா, டியூராமேட்டர். மேட்டர்னா மெம்பரேனு, டியூரானா டஃப். அந்த அந்த ஒரு சொல்றதுங்க எவ்வளவு டஃபா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூளையில அடிப்பட்டா மண்டையில அடிப்படும் தவிர மூளையில அடிப்படாத அளவுக்கு டஃபா இருக்கும். இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் திக் ஃபைப்ரஸ் மெம்பரேன். எப்படி இருக்கு பாருங்க. டியூராமேட்டர் அப்படிங்கிறது வெளிப்புற தடிமானம் உடைய சவ்வு படலமாக காணப்படுவதுதான் டியூராமேட்டர். அடுத்த ஒண்ணு பாருங்க, ஆர்கனாய்டு மெம்பரேன்.
ஆர்கனாய்டு உறை. இது எங்க இருக்கும்? இஸ் தி மிடில், நடுவுல இருக்கும். தின் வாஸ்குலர் மெம்பரேன் ப்ரொவைடிங் வெப் லைக் குஷன்ஸ். வெப் லைக் குஷன்ஸ் எப்படி இருக்குதுங்க? சிலந்தி வலை போல இது காணப்படும். எப்படிங்க? சிலந்தி வலை போல சவ்வு படலமாக காணப்படும். எதுக்காக பயன்படுது இந்த ஆர்கனாய்டுனா? அதிர்வை சமாளிப்பதற்கு. அதிர்வு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பயங்கர அதிர்வுல குஷன்ஸ்னா அதிர்வு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஜம்ப் பண்றீங்க பயங்கரமா, இல்ல மேல இருந்து ஒரு குதிக்கிறீங்க அப்படின்னா, உடனே அந்த ஆர்கனாய்டு மெம்பரேன் போய் உங்களுடைய பிரெயினை பாதுகாத்து கொள்ளும். சரிங்களா? பியாமீட்டர், பியாமீட்டர் சாஃப்ட் அண்ட் டெண்டர். பியா மீன்ஸ் எங்க இருக்குது? இன்னர் மோஸ்ட் தின் டெலிகேட்டட் மெம்பரேன் ரிச்லி சப்ளைடு வித் பிளட். அதாவது இந்த மென்மையான இந்த உட்புற மெல்லிய உறை எப்படி இருக்குன்னா, இரத்த நாளங்களால் ஆனது. இரத்த நாளங்கள், இரத்த நாளங்களை சப்ளை பண்ணக்கூடிய இந்த முக்கியமான பிளேஸ் தான் பியாமீட்டர், பையாமீட்டர். இது மூன்றும் எது? டியூராமீட்டர், அரக்னாய்டு உறை, பயோமீட்டர். இந்த மூன்றும் மூளையின் உரைகள். அனைத்தும் மூளையை அடிப்படாமல் பாதுகாக்கக்கூடியதான் இந்த வேலையை செய்யறாங்க. அடிப்படாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த வேலையை செஞ்சிடறாங்க. பார்க்கலாம், இந்த மெனிஜல் மெம்பரன்ஸ் அதுதான் வந்து ப்ரொடெக்ட் பிரெயின் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரி. பார்த்தோம் இல்லையா? அடிப்படாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த மெனிஞ்சியல் மெம்பரன்ஸ், மெனிஞ்சியல் உரைகள் தான். பெருமூளையை பார்க்கலாம். செரிபிரம்னு என்ன அர்த்தம்? பெரு மூளை. ஓகேங்களா? பெருமூளைனா என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இதுதான் லார்ஜஸ்ட் போர்ஷன் ஃபார்மிங் நியர்லி 2/3 ஆஃப் தி பிரெயின். அதாவது பிரெயினை 3 மடங்கா நீங்க பிரிச்சுக்கினா அதில் 2 மடங்கை கொண்டது யாரு அப்படின்னா இந்த பெருமூளை மட்டும்தான். இந்த பெருமூளை இருக்கு இல்லையா? எப்படி இருக்கும்? இட் இஸ் லாங்கிடியூடினலி டிவைட் இன்டு 2 halves. என்ன பண்றாங்க? எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. பெருமூளை நீள்வட்டத்தில், லாங்கிடியூடினல் நீள்வட்டத்துல பிரிக்கிறாங்க. நீள்வட்டத்தில் 2 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல். செரிப்ரல் அது இடது, வலது மற்றும் இடது என்ற பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிச்சோம்னா, அத வந்து நம்ம அதாவது ஹெமிஸ்பியர் அரை பகுதியா பிரிச்சோம்னா டீப் கிளெஃப்ட் காணப்படும். டீப் கிளெஃப்ட் ஆழமான பிளவு காணப்படுங்க. ஆழமான பிளவு. அந்த ஆழமான பிளவுக்கு தான் மீடியன் கிளெஃப்ட் படிச்சு வச்சுக்கோ. மீடியன் கிளெஃப்ட். சரிங்களா? மீடியன் கிளெஃப்ட் அப்படிங்கிறது தமிழ்ல நடு பிளவு. தமிழ்ல வந்து நடு பிளவு. செரிபரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நீள்வட்டத்துல நம்ம வந்து பாதியா பிரிக்கிறோம். பாதியா பிரிச்சோம்னா பாதி அரைக்கோளமாக தெரியுது. ஸோ லெஃப்ட் ஒன்னு, ரைட் ஒன்னு காணப்படுகிறது. அதுல நடுவுல ஒரு பெரிய ஒரு ஆழமான பிளவு காணப்படுகிறது. அந்த ஆழமான பிளவு தான் மீடியன் கிளெஃப்ட். செரிப்ரல் ஹெமிஸ்பியர் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 2 பெரும் மூளை அரைக்கோளங்கள் சொல்றோம் இல்லையா? are interconnected by thick band nerve fibers called corpus callosum. படத்துல பார்த்தோம். corpus callosumனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அரைக்கோளங்களை பிரிக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்? corpus callosum அப்படின்னு சொல்றோம். இதுவே outer portion of each cerebral hemisphere is formed. Gray matter is called cerebral cortex. புரியுதுங்களா? அந்த மூளையில வெள்ளை பகுதி, சாம்பல் நிற பகுதி காணப்படுது. அந்த அரை மூளை, அந்த செரிபிரல் ஹெமிஸ்பியரை பாதியா பிரிச்சோம்னா அந்த வெளிப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா செரிபிரல் கார்டெக்ஸ் காணப்படுதாமா. சரிங்களா? செரிபிரல் கார்டெக்ஸ் தமிழ்ல பெருமூளை புரணி. ஏற்கனவே படிச்சிருக்கோம். கார்டெக்ஸ்னா புரணி அப்படின்னு அர்த்தம்.
ஸோ பெருமூளை புரணி காணப்படுது. இதே இன்னர் பார்ட், டீப்பர் பார்ட்ல உள்ள போய் பார்த்தோம்னா அங்க ஒயிட் மேட்டர் காணப்படுது. அந்த ஒயிட் மேட்டருக்கு பேர் தான் செரிபிரல் மெடுலா, பெருமூளை மெடுலா, செரிபிரல் மெடுலா. ஸோ வந்து அவுட்டர் பார்ட் வச்சுக்கோங்க. சப்போஸ் அவுட்டர் பார்ட்ல அது கேட்பாங்க ஒரு கொஸ்டின், இந்த சாம்பல் நிற பகுதி வெள்ளை நிற பகுதி மூளையில சொல்றோம் இல்லைங்களா, அந்த சாம்பல் நிற பகுதி எந்த பகுதியில இருக்கும்? வெளிப்பகுதியில காணப்படும். இது செரிபிரல் எமிஸ்பியருக்கு வெளிப்பகுதியில காணப்படும். உள்ள காணப்படுவதுதான் வெள்ளை மேட்டர்ஸ், ஒயிட் மேட்டர்ஸ். இந்த கிரே மேட்டர்ஸ்க்கு செரிபிரல் கார்டெக்ஸ் சொல்றோம் சரிங்களா. அதே இது ஒயிட் மேட்டருக்கு செரிபிரல் மெடுலான்னு சொல்றோம் ஓகேங்களா. The cortex is extremely folded. எப்படிங்க மடிப்பு பண்ண முடியும், மடிப்பா செஞ்சுக்கலாங்க. Forming elevations called giri with depressions between them termed is called sulci that increase the surface area. ரெண்டு பாயிண்ட் முக்கியமானது. ஒன்னு வந்து சுல்சின்னு ஒரு பேரு, இன்னொன்று வந்து கைரி அப்படின்னு ஒரு பேரு. கைரி தமிழா கைரி, சுல்சி அப்படிங்கிறது சல்சி. கைரி சல்சி எங்க காணப்படுது அப்படின்னா பெருமூளை புரணியில் காணப்படுது. பெருமூளை புரணியில் காணப்படுது. அங்க அதிக மடிப்புகள் கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னா அதிக மடிப்புகள் கொண்டதாக இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மடிப்பை பத்தி சொல்லலாம். இப்படி இப்படி மடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்டு பகுதி தான் பேர் நாங்க கைரி ஓகேங்களா. இதுவே இந்த பள்ள பகுதி இருக்குல்ல, இந்த பள்ள பகுதி, இந்த பள்ளமா இருக்கக்கூடிய பகுதி தான் சல்சி. மேல் பகுதியில மடிப்பா இருக்கும். எது? இந்த கார்டெக்ஸ், செரிபிரம் கார்டெக்ஸ் வந்து மடிப்பா இருக்கும். மேல் பகுதி மடிப்புல மேல் பகுதி கைரி, பள்ளமான பகுதி சல்சி. பெருமூளையில என்ன வேலை? ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங். இவன் தான் நம்மள திங்க் பண்ண வைக்கிறான். இவன் தான் நம்மள வந்து படிக்கிறோம் இல்லையா, புரிய வைக்கிறோம்ல, இன்டெலிஜென்ஸா பண்றது எல்லாமே பெருமூளை தான். கான்சியஸ்னஸ், மெமரி, இமேஜினேஷன், ரீசனிங், வில் பவர். அப்போ எல்லாத்துக்கும் இப்போ தற்பொழுது எந்த மூளை வேலை செய்யுது? பெருமூளை சிறப்பாக வேலை செஞ்சிருக்கனாலதான் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இமேஜினேஷன் பண்ண முடியுது, ஞாபக சக்தியை வளர்க்க முடியுது, வில் பவர். வில் பவர், மன உறுதி. மன உறுதி வில் பவர். அருமையான ஒரு வேர்டு. நிறைய பேருக்கு வில் பவரே கிடையாது, பாஸ் ஆகும் நம்பிக்கையே கிடையாது சரிங்களா. படிக்கிறோமே, பாஸ் ஆகும்னு கேட்டு பாருங்களேன். தெரியல, பார்க்கலாம், எழுதி பாக்குறேன், ஆனா எழுத மாட்டேன்னு என்ன சொல்றேன், எக்ஸாமு எழுதி பாக்குறேன். பட் வில் பவர் வேணும்ல, மன உறுதி வேண்டும். கண்டிப்பா நான் தான் பாஸ் ஆவேன், நான் தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒரு மன உறுதி கண்டிப்பாக வேண்டும் சரியா. தாலமஸ் பார்த்தோம் அந்த படத்திலேயே. தாலமஸ் என்றால் என்ன, இது எங்க இருக்கும் பார்க்கலாம். தாலமஸ் பிரசன்ட் இன் செரிபிரல் மெடுலா. பார்த்தோம் இல்லையா, செரிபிரல் மெடுலா இஸ் எ மேஜர் கண்டக்டிங் சென்டர் ஃபார் சென்சரி மோட்டார் சிக்னலிங். அருமையான ஒரு பாயிண்ட். தாலமஸோட வேலையை பாருங்க, என்ன செய்யறான்? பெருமூளையில உட்புறத்தில் காணப்படுறானமா, உட்புறத்தில் காணப்படுறானமா. இங்க பெருமூளை மெடுலால உட்புறத்தில் காணப்படுறான். இவன் தாங்க உணர்வு கொடுக்கக்கூடியவன், ஏக்கத்தை தூண்டக்கூடியவன். சென்சர்னு அர்த்தம் உணர்வை தூண்டக்கூடியவன், ஏக்கத்தையும் தூண்டக்கூடியவன், ரெண்டு வேலையும் செய்யக்கூடியவன். இட்ஸ் ஆக்சஸ் ரிலே சென்டர். கேட்பாங்க, ரிலே சென்டர். இவன் தான் கடத்தும் மையம். கடத்தும் மையம், மூளையில் கடத்தும் மையமாக செய்யப்படுவன் யார் கேட்பாங்க. மூளையில், மனித மூளையில் கடத்தும் மையமாக செயல்படக்கூடியது யாரு? தாலமஸ். தாலமஸ் தான் கடத்தும் மையம், ரிலே சென்டர். ஹைப்போதாலமஸ், இது எங்க இருக்கும்? இட் லைஸ் அட் தி பேஸ் ஆஃப் தி தாலமஸ். தாலமஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட கீழ் பகுதியில் காணப்படும். இவங்களோட வேலை தெரியுமா? இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அர்த்தங்க?
இன்வால்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். யாராவது தூண்டணும்னு அவசியம் இல்லை, தானாக நடக்கும். வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரியுங்களா? வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னா எது? கை கால் அசைவு. கை கால் அசைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லதான் போறோம். ஒரு ஆர்கானை சொல்லலாம். ஹார்ட். ஹார்ட் நம்முடைய இதயம் இருக்கு பார்த்தீங்களா, தானாக லேப்டாப் 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 சவுண்டு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்ணை மூடி தூங்கினாலும் அல்லது அன்கான்சியஸ் ஆனாலும் அது பாட்டு லேப்டாப் சவுண்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த இதயம் துடிப்பு நின்று போச்சு அப்படின்னா அவர் இறந்து விட்டார் சொல்றோம் இல்லையா, அது போலதான் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ங்கிறது தான் இயங்கி தானாவே இயங்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடியது எதுன்னா பாருங்க, ஹங்கர், thirst, sleep, sweating, sexual desire, anger, fear, water balance, blood pressure, etc. சொல்லிக்கிட்டே போலாம். என்னங்க வரிசையா சொல்லிட்டு போறது உள்ளார்ந்த உணர்வுகள். அது உள்ளார்ந்த உணர்வுகள் தான் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். கோபம், பயம், ரத்த அழுத்தம், உடலின் நீர் சமநிலை, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இது மட்டும் இல்லாம இந்த ஹைப்போதாலமஸ் தான் தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் ஆஃப் தி பாடி. படிச்சு வச்சுக்கோ. டெம்பரேச்சர் கண்ட்ரோல், உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் என்று அழைக்கப்படுவ யாரு? ஹைப்போதாலமஸ். அப்ப தாலமஸ்னா என்ன? கடத்தும் மையம். தாலமஸ்னா கடத்தும் மையம். ஹைப்போதாலமஸ்னா வெப்பநிலையை, உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ஒண்ணு மிட் பிரைன், நடுமூளை. நடுமூளை எங்க காணப்படுவது? தாலமஸ்க்கும் ஹிண்ட் பிரெயினுக்கும் நடுவில் காணப்படுவது. தாலமஸிற்கும் ஹிண்ட் பிரெயின் என்ன அர்த்தம்? பின்மூளை அப்படின்னு அர்த்தம். பின்மூளைக்கும் இடையே காணப்படுவது. A dorsal portion of midbrain consists of 4 rounded bodies called corpora. Corpora, corpora quadrigemina that control visual and auditory hearing and access. அருமையான ஒரு பாயிண்ட்ங்களா? பார்வையும் கேட்டல் அனிச்சை செயல். ரிஃப்ளெக்ஸஸ்னு அர்த்தம் அனிச்சை செயல். கேட்டலின் அனிச்சை செயலும் பார்வை அனிச்சை செயலும். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, அனிச்சை செயல் விஷுவல் அர்த்தங்க. விஷுவல்னா பாக்குறது. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கிடையாது. அது சாதாரண பார்வை. விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ், ஆடிட்டரி ரிஃப்ளெக்ஸஸ், அதாவது பார்வை அனிச்சை, கேட்டலின் அனிச்சை. என்ன மீனிங்? நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் போய் பாக்குறாரு, இவர் இறந்துட்டாரா உயிரோட இருக்காரா அப்படின்னு பாக்குறதுக்கு 2 விஷயத்த பார்ப்பாங்க. சரிங்களா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னொன்னு சொல்றதுக்கு நேரமாகும். என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, டார்ச் லைட் எடுத்துட்டு போயிட்டு கண்ணை திறந்து கண்ணுல இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய இது இருக்கு பாத்தீங்களா, அந்த பேர் என்ன, பிம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல லைட்டை அடிப்பாங்க. ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறாரு, அடிபட்டு உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல, இவர் பொழைப்பாரா இல்லையா தெரியல. உடனே என்ன பண்ணுவாங்க, டாக்டர் ஒரு டார்ச் லைட் எடுத்து கண்ணை திறந்து அடிப்பாங்க. அடிச்சா உள் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அப்படியே பிளிக்கிங் ஆகுங்க. அதாவது விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ் வரும். பார்வை அனிச்சை செயல் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இவர் பொழைச்சிருவாண்டா, உடனே டக்கு டக்கு டக்குன்னு என்ன சொல்றது, அந்த ஐசியூல எடுத்துட்டு போய் வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அது மெதுவா சொல்றேன். இப்போ இந்த விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ்க்கு யார் பொறுப்பானவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடுமூளைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அவன் நடுமூளை. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய மூளை இருக்குல்ல, அவன் சைலண்ட் ஆயிட்டான். பின்மூளையும் சைலண்ட் ஆயிடுவான். ஆனா நடுமூளை இருந்துச்சு, வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அவனை உயிர் பிழைக்க வைக்கலாம். அப்படிங்கிறதா அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சது. ஓகேங்களா? இருக்கட்டும். இப்போ இந்த நடுமூளை தான் என்ன பண்ணுதுங்க, கார்பரா குவாட்ரிஜெமினா அந்த வேலையை செய்யுது.
கார்பரா குவாட்ரி ஜெமினா. அப்போ பெருமூளை அது நடுமூளையை என்னவென்று அழைக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அழைக்கிறார் என்னது கார்பரா குவாட்ரி ஜெமினா அப்படின்னா நடுமூளைன்னு அர்த்தம். எதுக்காக அந்த பெயர் வந்தது? விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரிஃப்ளெக்சஸ் வேலையை செய்து. ஹிண்ட் பிரைன் சரிங்களா, பின்மூளை. இது சிறுமூளை. சிறுமூளை அது பின்மூளை விடுங்க. 3 parts of the cerebellum காணப்படுது. பான்ஸ், மெடுலா, ஒபலங்கா. இந்த பின்மூளையில வந்து 3 பகுதிகள் காணப்படுதாமா. எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுமூளை, செரிபெல்லம், பான்ஸ் தான். மெடுலா ஒபலங்குட்டா அப்படின்னா தமிழ்ல முகுளம் அப்படின்னு அர்த்தம். முகுளம். இந்த மூன்றுமே காணப்படக்கூடிய இடம் பின்மூளையில காணப்படுது. செரிபெல்லம்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் பிரெயின், லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின் அப்படின்னா இந்த சிறுமூளை. பெருமூளைக்கு அடுத்தது சிறுமூளையா வேலை செய்யுது. பெருமூளை வேலை செய்யாத பொழுது சிறுமூளை வேலை செய்யும் இல்லைங்களா. They formed 2 large size hemisphere and middle vermis. இந்த மூளையின் இரண்டாவது மிகப்பெரிய பகுதியான இந்த சிறுமூளை மைய பகுதியை 2 பக்கவாட்டு கதப்புகள் பார்த்தோம்னா இது வந்து இந்த வேலை செய்யறது என்ன அப்படின்னா கோஆர்டினேட் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்டைன் பாடி பேலன்ஸ். இவன் தான் கை காலை தூக்க வைக்கிறான். வழியில போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் போய் அரைஞ்சிடும்னு வச்சிருக்கீங்களேன், அரைகிறோம் சம்பந்தம் இல்ல ஒருத்தர் அரைகிறோம். இந்த செய்யறதுக்கு பேரு வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். தசைகள் அதாவது ஏற்கு தசைகளால் நடக்கக்கூடிய விஷயம். இதை செய்ய வைக்கிறவன் யாரு? சிறுமூளை, செரிபெல்லம் செய்ய வைக்கிறான். புரியுதுங்களா? அப்ப செரிபெல்லம் பெரிய மூளையால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது முக்கியமானது. அது மட்டும் இல்லாம மெயின்டைன்ஸ் பாடி பேலன்ஸையும் அவன் செய்யறான் சிறுமூளை. ஓகேங்களா? அடுத்தது பான்ஸ்னா என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கலாம். பான்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலி ஒரு லத்தீன் மொழி தான். பிரிட்ஜை குறிக்கக்கூடியதமா. சரிங்களா? இணைப்பை பிரிட்ஜ்னா இணைப்பை குறிக்கக்கூடியது. A bridge, a nerve fibers connects the lobes of the cerebellum. சிறுமூளையின் இரு புற பக்கவாட்டு கதப்புகளை இணைக்கும் பகுதி தான் இந்த பான்ஸ். இந்த பான்ஸ் ரிலேஸ் சிக்னல்ஸ் between cerebellum, spinal cord, mid brain, அடுத்தது cerebrum. புரியுதுங்களா? அதாவது சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை, பெருமூளை எல்லாருக்கும் சிக்னல்ஸ் கொடுக்கறவன் யார் அப்படின்னா இந்த பான்ஸ். சரிங்களா? பான்ஸ் பாருங்க, பேரு சின்னதா இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சிடறான் அவன். இது மட்டும் இல்லாம அடுத்த வேலை செய்யறப்ப முக்கியமான வேலை கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிள். அருமையான வேர்டு, கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோ. சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது பான்ஸ். சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது இந்த பான்ஸ். எல்லாமே வந்து மூளை பகுதியில காணப்படுவது. அடுத்தது மெடுலா ஒபலங்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முகுளம். இது என்னங்க? போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். மூளையின் கீழ்ப்பகுதியான முகுளம் தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைக்கிறது. ஸ்பைனல் கார்டு அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின். ஸ்பைனல் கார்டு எங்க தெரியுங்க? தலை இருக்கு பாத்தீங்களா? தலைக்கு பேக் சைடு தானே மூளை. மூளைக்கு கீழே நம்ம வந்து கழுத்து வருது பாத்தீங்களா? அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க இந்த மூளை தண்டுவடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ், வேசோமோட்டார் சென்டர்ஸ் டு கண்ட்ரோல் ஹார்ட் பீட், ரெஸ்பிரேஷன், கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. எத்தனை வேலை செய்யறான் பாருங்க இந்த முகுளம் இருக்கு இல்லைங்களா? இவன் வந்து பாத்தீங்கன்னா இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம் அவன் தான். சுவாசத்தை கட்டுப்படுத்தும் சுவாச மையம் இவன் தான். இரத்த குழாய்களை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் மையமும் இவன் தான்.
மேலும் இட் ரெகுலேட்ஸ் வாமிட்டிங் அண்ட் சாலிவேஷன். உமிழ்நீர் சுரப்பதும் வாந்தி எடுத்தல் ஆகியவை ஒழுங்குபடுத்துவதும் இந்த மெடுலா ஒபலங்கட்டா. எங்க என்ன பண்றாங்க, ஸ்பைனல் கார்டு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த வேலைகளை செய்யறான். சரி, ஸ்பைனல் கார்டை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து கிடினஸ் வரும், அப்படியே கிடுகிடுன்னு வந்துட்டு இருக்கும். கிடினஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு தலை சுத்துனுச்சு என்னங்க வாமிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வாமிட் வருது, கிடினஸ் இருக்குது அப்படின்னா யார் கார்டும் அந்த ஸ்பைனல் கார்டு தான் எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது இந்த முகுலத்தோட அஃபெக்ட் ஆகுது. முகுலம் அஃபெக்ட் ஆனோன்னே இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாமிட்டிங் சொல்றோம் இல்லையா, ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை செய்ய முடியாம போயிடும். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாலும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க கண்டிப்பா புக் எடுத்தும் படிச்சுக்கணும். புக்ல இதே மேட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ மீண்டும் மீண்டும் படிக்கணும். இதை வந்து இந்த யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணாலும் நீங்க தொடர்ந்து இதை வந்து பார்த்துட்டு இருங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க, இது வரைக்கும் பார்த்த உடைய வேலையை ஒரு சார்ட் ஃபார்ம்ல நம்ம புக்லேயே காணப்படுதுங்க. புக்லேயே இருக்கும், புக் வச்சிருக்க அனைத்து இருக்கும், இதை நீங்க பார்க்க முடியும். ஸோ என்ன சொல்றோம், செரிப்ரல் கார்டெக்ஸ் பெருமூளை புரணி, தாலமஸ், ஹைப்போதாலமஸ், செரிபுலம், பான்ஸ் அண்ட் மெடுலா. செரிப்ரல் மெடுலான்னு சொல்றீங்களா, அந்த மெடுலா முகுலம். என்னுடைய வேலைகள் என்னன்னு சொல்லி அருமையா கொடுத்துருக்கான். இது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட். இதான் திரும்ப நான் சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துட்டோம் பணிகள் எல்லாமே. இது தனியாவே ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்கனால இந்த சார்ட்டை வந்து அதிகமான நேரம் ஒதுக்கி ரிப்பீட்டடா படிச்சு வச்சுக்கங்க. இதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம் எக்ஸாமுக்கு. சரிங்களா, ஸ்பைனல் கார்டு பார்க்க போறது. ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டு என்ன தமிழ்ல தண்டுவடம். ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது தண்டுவடம் அப்படி அர்த்தம். இது எப்படிமா இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அதாவது இது வந்து பார்க்கறது ஜெனரலாவே வந்து ஒரு குழாய் போன்று காணப்படும். சரிங்களா, நியூரல் கேனல் ஆஃப் தி வெர்டிபிரல் காலம். நிறைய பேருக்கு வந்து இந்த வெர்டிபிரல் காலம் பிரச்சனை அப்படின்னா ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கிடினஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, தண்டுவடத்துல பிரச்சனைனா இந்த கிடினஸ் வரும். அவங்களுக்கு வந்து சொல்றாங்க வெர்டிபிரல் காலம் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. வெர்டிபிரல் காலம் ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ இந்த சென்ட்ரல் கேனல் அப்படிங்கிறது மையக்குழல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ கவர்டு பை மெனிஞ்சஸ். மெனிஞ்சஸ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, மெனிஞ்சஸ் தான் கவர் பண்ணியிருக்கும். ஓகேவா, it extends from lower end of medulla oblongata to the first lumbar vertebra. ஓகேவா, பிறகு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, posterior most region of the spinal cord tapers into thin fibrous thread like structure called filum terminale அப்படின்னு காணப்படுது. அப்போ நம்ம வந்து படிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா போஸ்டீரியர் எக்ஸ்டென்ஸ் என்று ரெண்டு பேரும் பார்த்தோம். போஸ்டீரியர் ஆன்டீரியர் ஹார்ன்ஸ் எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பா போஸ்டீரியர் ஹேண்ட்ஸ், ஆன்டீரியர் ஹேண்ட்ஸ். போஸ்டீரியர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது வயிற்றுப்புற கொம்புகள். போஸ்டீரியர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது வயிற்றுப்புற கொம்புகள். ஆன்டீரியர் ஹேண்ட்ஸ் வந்து முதுகுப்புற கொம்புகள். இது போல கொம்புகள் பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஸ்பைனல் கார்டை பத்தி டீடைல்ஸ் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா internally இந்த spinal cords contain cerebrospinal fluid. இது படிச்சுக்க, ஒரு திரவம் காணப்படுது. filled cavity known as central canal. சென்ட்ரல் கேனல் மையக்குழல். அந்த மையக்குழல் முழுவதும் திரவம் நிரம்பி இருக்கிறது. அந்த திரவத்தின் பெயர்னா தண்டுவட திரவம், செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா
எஸ்எஃப் அப்படின்னு படிப்போம். இந்த சிஎஸ்எஃப் தனியாவே நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க, படிக்க போறோம். செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது சென்ட்ரல் கேனல்ல காணப்படக்கூடியது, மைய குழல்ல காணப்படக்கூடியது. இது பாத்தீங்கன்னா கிரே மேட்டர் காணப்படுமா, சாம்பல் நிற பகுதி காணப்படும். அது எச்சு ஷேப்டு இருக்கும், எச்சு வடிவத்தில், எச்சு எழுத்து போல காணப்படும். மேல் பகுதி எச் ஃபார்ம்ஸ் போஸ்டீரியர் ஹார்ன்ஸ். பார்த்தோம் இல்லையா, போஸ்டீரியர் ஹார்ன்ஸ்னா வயிற்றுப்புற கொம்புகள். லோயர் ஃபார்ம்ஸ்ல ஆன்டீரியர் ஹார்ன்ஸ், முதுகுப்புற கொம்புகள். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பண்டில் ஃபைபர்ஸ் காணப்படுங்க. போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் ஃபார்மிங் டோர்சல் அஃபரண்ட் ரூட். டோர்சல் அஃபரண்ட் ரூட் அதாவது வயிற்றுப்புற கொம்புகளின் கற்றைகள் நரம்பு இலைகள் போல காணப்படும். பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ்னா நரம்பு கற்றைகள் போல காணப்படும். அதே போல ஃபைபர்ஸ், அந்த கற்றைகள் இருக்கு இல்லையா, பாசஸ் outward from the anterior arms forming ventral or efferent root. ரெண்டு இடத்துல நம்ம படிச்சு வச்சிருக்கோம். இன்னொன்னு afferent root, afferent root, efferent root. afferent rootக்கு இன்னொரு பேர் டோர்சல், efferent rootக்கு இன்னொரு பேர் வந்து வென்ட்ரல். இது எங்க காணப்படும்? போஸ்டீரியர் ஹார்ன்ஸ்ல காணப்படும் டோர்சல், ஆன்டீரியர் ஹார்ன்ஸ்ல வென்ட்ரல் காணப்படும். சரிங்களா? போஸ்டீரியர் என்ன சொல்லிட்டேன், போஸ்டீரியர்னா வயிற்றுப்புற கொம்புகள், ஆன்டீரியர் ஹார்ன்ஸ்னா முதுகுப்புற கொம்புகள். இந்த ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, the two roots are joined to form a spinal nerves. spinal nerves அர்த்தம் தண்டு வட நரம்புகள். spinal nerves தண்டு வட நரம்புகள். இந்த ரெண்டத்தையும் சேர்க்கக்கூடியது. இப்போ கிரே மேட்டர் பார்த்த மாதிரியே ஒயிட் மேட்டர் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் ஆஃப் பண்டில்ஸ் ஆஃப் நர்வ் ட்ராக்ட்ஸ். சரிங்களா? வெண்மை நிறம் பார்த்த மாதிரியே இந்த வெண்மை நிற பகுதி நரம்பிலை கற்றல்களால் ஆனது. வெளிப்புறத்தில் வெண்மை நிற பகுதி நரம்பு இலை கற்றைகளால் ஆனது. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஸ்பைனல் கார்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்சரி மோட்டார் இம்பல்சஸ் டு அண்ட் ஃப்ரம் தி பிரைன். முக்கியமானது இல்லையா ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு தான், இந்த தண்டு வடை தான் என்ன பண்றாங்க, மூளைக்கு பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் செய்யக்கூடிய வேலை. உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் செய்யறாங்க. சென்சரிங்கிற உணர்வு முன்னாடி எழுதிட்டோம் தமிழ்ல, மோட்டார் அப்படின்னா இயக்க தூண்டல். இந்த ரெண்டு வேலையும் செய்யக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு. இது இல்லாம it controls reflection action of the body. reflection action of the body இந்த வேலையும் செய்யறாங்க. அந்த ஸ்பைனல் கார்டு பத்தி தான் பார்க்க போறேன். அந்த ஸ்பைனல் கார்டு ஒயிட் மேட்டர்ஸ் எங்கெங்க இருக்குது, கிரே மேட்டர்ஸ் எங்கெங்க இருக்குது, எல்லாத்தையும் நீங்க வந்து புரிஞ்சிக்க முடியும். பாருங்க, ஒயிட் மேட்டர்ஸ், இது கிரே மேட்டர்ஸ் எங்கெங்க இருக்குது பாருங்க. சென்சரி நியூரான்ஸ், உணர்வு நரம்பு செல்கள் எங்க காணப்படுது. போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் எங்க இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஆன்டீரியர் ஹார்ன்ஸ் எங்க இருக்குது. மோட்டார் நியூரான்கள் எவை, ஸ்பைனல் நர்வ்ஸ் எது, சென்ட்ரல் கேனல் படத்துல சப்போஸ் நம்ம வந்து படமா பார்த்து படிக்கும் பொழுது ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற படம் கொடுத்துருக்காங்க. ஹெச் ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச் ஷேப்ல இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். இப்போ இது வந்து பார்க்கக்கூடிய இந்த இடம் அப்படியே நீண்டு போகும் பாருங்க. அப்போ அந்த நீண்டு போகும்போது அந்த கை, அந்த அதுல இருந்து எங்க இருந்து வருது, ஸ்பைனல் கார்டுல இருந்து தொடர்ந்து ஒரு கை, அந்த கைங்க அது சொல்றதுக்கு ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் நடக்கக்கூடியது. அப்போ நம்ம வந்து ஒரு சூடான தண்ணீரை தொட்டுட்டோன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் அனிச்சை செயல் செய்து பார்த்தீங்களா, அது வந்து முகலம் செய்து அப்படின்னு சொன்னோம். அந்த முகலத்தோட கனெக்ட் பண்ணது இந்த தண்டுவடம். அந்த தண்டுவடத்துலதான் சிஎன்எஸ் வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகி அவளுக்கு வேலையே செய்யாது. படத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பிஎன்எஸ், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்
கிரானியல் நெர்வ்ஸ். கிரானியல் நெர்வ்ஸ் அர்த்தம் கபால நரம்புகள். இதான் எக்ஸாம்பிள் கேட்டது, வச்சுக்கோ. கபால நரம்புகள். ஒரு மனிதனுக்கு there are 12 pairs of cranial caps. மொத்தம் வந்து கபால நரம்புகள் எத்தனை இருக்கும்? 12 இணை கபால நரம்புகள் உருவாகின்றன. சில கபால நரம்புகள் இருக்கு இல்லையா, ஆர் சென்சரி, உணர்வு நரம்புகளாக செயல்படுகிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆப்டிக் நர்வ், ஆப்டிக் நர்வ்ஸ், அதாவது உணர்வு உறுப்புகளில் இருந்து உணர்ச்சி நரம்புகளாக செயல்பட்டு ஆப்டிக் நர்வ் கண் பார்வை போது இல்லையா, ஆப்டிக் நர்வ். ஸோ இன்னர் வேர்ட்ஸ் தி ஐ. சில நரம்புகள் இருக்குது மோட்டார் நர்வ்ஸ், இயக்க செயல்களை செய்யக்கூடியது. அதாவது கண்களை ரொட்டேட் பண்றோம் இல்லைங்களா, அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த கபால நரம்புகள். இது மட்டும் இல்லாம ஐ மசில்ஸ், இரிஸ், டியர் கிளான்ஸ், இது எல்லா வேலையும் செய்யக்கூடியவன் கிரானியல் நெர்வ்ஸ். கபால நரம்புகள் 12 ஜோடி நரம்புகள் இருக்குது, 12 இணை ஜோடி நரம்புகள் இருக்குது. படிச்சு வச்சு ஸ்பைனல் நெர்வ்ஸ். ஸ்பைனல் நெர்வ்ஸ் அப்படின்னா தண்டுவட நரம்புகள். தண்டுவட நரம்புகள் இங்க எத்தனை ஜோடிகள் இருக்குது? 31 ஜோடி, 31 இணை தண்டுவட நரம்புகள் காணப்படுது. ஓகேங்களா? ஒவ்வொரு தண்டுவட நரம்புலயும் டோர்சல் சென்சரி ரூட்ஸ் இருக்கும், வென்ட்ரல் மோட்டார் ரூட் இருக்கும். படிச்சுக்கோ, கேட்பாங்க. ஒவ்வொரு தண்டுவட நரம்புலையும் கீழ்புற உணர்ச்சி வேர்கள், மேற்புற இயக்க. டோர்சல்னா கீழ்புறம், வென்ட்ரல்னா மேல்புறம். சரிங்களா? வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த டைரக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ் in dorsal spinal root is towards the spinal cord, ventral spinal root away from the spinal cord. அருமையான ஒரு சென்டென்ஸ், படிச்சு வச்சுக்கோங்க. டைரக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேற்புற தண்டுவட நரம்புகள் வேர்கள் தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்தும். மேற்புற தண்டுவட நரம்புகள் தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்துமா. கீழ்புற தண்டு நரம்புகள் வேர்கள் தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக கடத்தும். இது முக்கியமானது. சரிங்களா? சோ டோர்சல் அப்படிங்கிறது கீழே, வென்ட்ரல்னா மேலு. அப்போ கீழே இருக்கிறது எப்படிங்க? டுவர்ட்ஸ் பண்ணுது, வென்ட்ரல் வந்து அவே பண்ணுது. ஞாபகம். ஏஎன்எஸ் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலம் உள் உறுப்பு பாருங்க, விஸ்சரல் நர்வஸ் சிஸ்டம், விஎன்எஸ் சொல்லுவோம். விஸ்சரல் நர்வஸ் சிஸ்டம்னாலும் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னாலும் ஒண்ணுதான். தமிழ்ல தானியங்கு நரம்பு மண்டலம் அல்லது உள் உறுப்பு. தமிழ்ல வந்து உள் உறுப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைகள் என்ன? It regulates the function of internal visceral organs of our body through its two antagonistic opposite components, sympathetic, parasympathetic. பரிவு நரம்பு, எதிர்பரிவு நரம்பு வேலையை தூரிதமாக செய்யக்கூடியவர் தான் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இது பாருங்க, enable the body to perform rapid and specific visceral activities in order to maintain steady state. அதாவது நம்ம இடத்துல நிக்கிறோம், திடீர்னு நம்மள வந்து ஒரு நெருப்பு நோக்கி வந்துட்டு இருக்குது, ஒரு நெருப்பு வந்து நோக்கி வந்துட்டு இருக்கு, நான் உடனே பிச்சுக்கிட்டு ஓடுவோம் தெரியுமா நம்ம. அந்த ஃபாஸ்ட் அல்லது நம்ம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வண்டி நம்ம நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம பிச்சுக்கிட்டு நடந்து இந்த பக்கத்து அந்த பக்கத்து ஓடுவோம்ல, அந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றதுதான் இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். உடனே தூரிதமாக வேலை செய்வோம். இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி விஸ்சரல் ஆர்கான்ஸ். சரிங்களா?
அது மட்டும் இல்லாம இது வந்து நம்மள ஒழுங்குபடுத்துறது, துரிதப்படுத்துறது, அதே போல கட்டுப்படுத்துறது எல்லா வேலையும் இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. சொன்ன இல்லையா நான் பார்க்க போறேன்னு சிஎஸ்எஃப், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். சரிங்களா, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல எங்க இருக்குது? பிரெயின் இஸ் சஸ்பெண்டட் இன் எ ஸ்பெஷல் ஃப்ளூயிட் என்வரன்மெண்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷலா சிறப்பு வாய்ந்த ஒரு திரவத்தை கொடுக்குதுங்க. அது பிரெயின். அதுதான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது எப்படி இருக்கும்? லிம்ப் மாதிரி இருக்கும். லிம்ப்னா என்ன? நிணநீர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி காணப்படும். பேக்டரி ஃப்ளூயிட் சாதாரண ஒரு தண்ணி போலதான் இருக்கும். இட் சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி பிரெயின் வித்தின் தி ஸ்கல். ஸ்கல்னா என்னதுங்க? அந்த மேல இருக்க அந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, மண்டை ஓடு. அந்த மண்டை ஓடிலிருந்து மூளையை காப்பாற்றக்கூடிய இந்த சிஎஸ்எஃப், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு முக்கியமானது. அதை காப்பாத்திட்டு இருக்குது. பார்த்து பிசு பிசு பிசுன்னு இருக்கும், தண்ணியாட்டம் இருக்கும். அது காப்பாத்துக்காம. சரி, இதோட வேலைகள் என்ன? வேலைகள் பார்க்கலாமா? வேலைகள் வந்து functions. It acts as shock absorbing fluid. திடீர் அதிர்வலைகள் தோன்றுச்சு அப்படின்னா இது அதிகமாக சுரந்து காப்பாற்றும். Protect the brain from the damage and subjected to sudden jerk. வண்டியில போயிட்டு இருக்கோம், திடீர்னு விழுந்துட்டோம் அப்படின்னா மூளையில அடிப்படாம இருக்கிறதுக்கும் அல்லது மூளை எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, இது உருவாகி நம்மளை காப்பாற்றும், மூளையை காப்பாற்றும். இது மட்டும் இல்லாம மூளைக்கு ஊட்டச்சத்தை குடிக்கிறது, நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்தையும் கொடுக்குதுங்க. It collects, removes waste from the brain. மூளையிலிருந்து உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியே தள்ளி விட்டுரும், ரிமூவ் பண்ணி விட்டுரும். அந்த வேலையும் செய்யறது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். It is also responsible for maintaining constant pressure inside the cranium. cranium என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? மூளை பெட்டகம். தமிழ்ல வந்து மூளை பெட்டகம். மூளை பெட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்க இந்த வேலையை செய்யறதுதான் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஓகேங்களா? அடுத்த பகுதி வந்துட்டோம். இஇஜி, சரிங்களா? எலக்ட்ரோ என்சோஃபேலோகிராம். எலக்ட்ரோ என்சோஃபேலோகிராம். எலக்ட்ரோ என்சோஃபேலோகிராம் படிச்சு வச்சுக்கோ. இஇஜி ஜெனரலி நம்ம வந்து நம்ம டாக்டர்கிட்ட போறோம், தலை வலிக்குதுங்க, ரொம்ப நேரம் தலை வலிக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் தலைவலி, மெடிசின் சாப்பிட்டேங்க, இத்தனை வருஷம் சாப்பிட்டேங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலங்க அப்படின்னு சொன்னோம்னா டாக்டருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். மண்டையில என்ன இருக்குது, மூளையில என்ன இருக்குது? சீசர்ஸ் இருக்குதா? சீசர்ஸ் இருக்குதா? எப்பிள்ஸ்பி இருக்குதா? பிரைன் டியூமர்ஸ் இருக்குதா? ஹெட் இன்ஜுரிஸ் இருக்குதா? மூளையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள், மூளை கட்டி, தலையில் ஏற்படும் காயங்கள், வலிப்பு போன்ற நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஒரு எலக்ட்ரோ என்சோஃபேலோகிராம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது எடுக்கணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரண மூளை அலைகளை கண்டு உதவும் ஒரு கருவிதான். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய, பிரெயின்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ என்சோஃபேலோகிராம். கொஸ்டின் எப்படி தான் கேட்பான்? எலக்ட்ரோ என்சோஃபேலோகிராம் அதாவது உடம்பில் எந்த பகுதியை சரிவர இயங்குதா அல்லது சரியா இருக்குதா அல்லது தவறுகள், அதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கோ பார்க்கக்கூடிய அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மூளை. இப்போ எலக்ட்ரோ என்சோஃபேலோகிராம் அப்படிங்கிறது மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. நோட் பண்ணி வச்சுக்கோ. எங்கேயாவது அவன் நினைச்சிருப்பான் நமக்கு தெரியாது அப்படின்னு கேட்பான், நம்மளுக்கு தெரிஞ்சிடும் படிச்சனால. அதனால கண்டிப்பா தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து
கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ 5வது பார்ட்டை நீங்கள் வந்து அடுத்த ஒரு பகுதியில் கம்ப்ளீட்டாக இந்த அனிமல் ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.